வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வலிகாவல் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ ஷார்ட் பிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்ல வந்த கூழாங்கல் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வித்தியாசமான ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம். அதாவது ரெண்டு போலீஸ்காரங்க ஒரு கைதியை மதுரை ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதையே. ஆக்சுவலா இந்த எஸ்கார்ட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள பத்திய ஒரு கதை அப்படின்ற மாதிரி ரீசெண்டா வந்த ஒரு படம் தான் சிறை. அது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கொஞ்சம் டிராமா, கொஞ்சம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களோட ஒரு நாள் டியூட்டி அப்படின்றத மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. அதுலயும் ஸ்டார்டிங்லேயே இவங்களுக்கான அந்த ரோல் கால் மாதிரி ஒண்ணு நடக்குது. அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த கைதியை நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க உங்களோட ரிஸ்க் தான், நீங்க தான் பாத்துக்கணும். ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா நாங்கெல்லாம் கையை விரிச்சிருவோம், நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பவே அவங்களோட ஜாப் எவ்வளவு ரிஸ்கியான ஒரு ஜாப் அப்படின்றத கன்வே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியின் போது அந்த கைதி என்னமோ பயங்கர டாமினன்டான ஒரு பர்சனா இருக்கான். இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் சப்மிசிவா அவனுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒரு டயலாக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதாவது கைதிங்கிறவன் கையில இருக்கிற தீ மாதிரி, அவனை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்னா நம்மளே சுட்டுருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்ட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த டீடைலிங், அவனை பஸ்ல கூட்டிட்டு போறது, அவன் பீடி பிடிக்கிறது, அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரது, அவன் ஒண்ணுக்கு போறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த வேலை முடியும் போது ஒரு சின்ன டயர்ட்னஸ் அப்படின்றது நமக்குமே ஃபீல் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். சோ அது மாதிரியான ஒரு டீடைலிங் இதுல இருந்துச்சு. ஓவரால் ஒரு மணி நேரத்துல பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பட் என்னன்னா இன்னும் கொஞ்சம் இவெண்ட்ஃபுல்லா இந்த படத்துல நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி சிம்பாலிக்கா இன்னும் நிறைய விஷயங்களை கன்வே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக்குமே இருக்கதான் செய்யுது. மேக்கிங் வைஸ் இன்னுமே ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் பெட்டரா இருந்திருக்கலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செக்கிங் சீன் ஒன்று வரும் அண்ட் மைல்டா கெட்ட வார்த்தைகள் வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.